அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே தமிழ் தர்ஜமாவை நாம் 200 அத்தியாயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மேற்கண்ட அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் 201 இன்றைய தினம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழி 40 என்னும் கித்தாபிலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். அபு நஜீஹ் இர்பான் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவனின் தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்தினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த எங்களது இதயங்கள் அச்சத்தினால் நிரம்பின. எங்களது கண்களில் கண்ணீர் ததும்பியது. நாங்கள் இறைவனின் தூதர் அவர்களே, இது நீங்கள் செய்யும் இறுதி பிரசங்கமா அல்லவா தென்படுகிறது. ஆகவே எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பகர்ந்தார்கள். நான் உங்களுக்கு கூறுகிறேன், அல்லாஹுவை அஞ்சுங்கள். நான் உங்களுக்கு கூறுகிறேன், அல்லாஹுவை அஞ்சுங்கள். ஒரு அடிமையே உங்களது தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். நிச்சயமாக உங்களில் அதிக நாட்கள் வாழ்பவர்களும் பெரும் வேறுபாடுகளை சந்திப்பீர்கள். ஆகவே நீங்கள் என்னுடைய நடைமுறைகளையே பின்பற்றுங்கள். அதுபோலவே நேர்வழி காட்டப்பட்ட ராஷிதீன் கலீஃபாக்களின் நடைமுறைகளையும் பின்பற்றுங்கள். உறுதியுடன் இவற்றில் நிலைத்திருங்கள். மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படுபவைகள் குறித்து கவனமாக இருங்கள். மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் அனைத்தும் நூதன கிரிகைகளாகும். ஒவ்வொரு நூதன கிரியையும் வழிகேட்டில் ஆழ்த்துவதாகும். வழிகேட்டில் விழுவதே நரக நெருப்பில் தள்ளும். நூல் அபு தாவூத் அல் திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மூமின்களின் தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த போது நடு இரவில் எழுந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்னவென்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழப்போகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவில் எழுந்து தொழுதார்கள். தனது தாடி நனையும் வரை அழுதார்கள். காலையில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ர் ஸலாவுக்காக தொழுகைக்கு வரும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். தாடியெல்லாம் நீர் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதையாக இருந்த என்னை ஒட்டுமொத்தமான இஸ்லாத்திற்கு தலைவனாக என்னை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றானே, அவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்தமான இஸ்லாத்திற்கு நபியாக என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றானே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாமும் நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும். நமக்கு
வழிமுறையை காட்டி கொடுக்கும் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் நிறைய உபகரணங்கள் செய்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் நிறைய உபகரணங்கள் செய்தான். இம்மை மறுமை கல்வி கொடுத்தோம் என்று கூறுகின்றான். நபி தாவூது நபி அவர்களும் சுலைமான் நபி அவர்களும் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவர்களாய் இருந்தார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் கொடுத்த நியமத்துக்காக நன்றி செலுத்தினார்கள் என்று கூறுகின்றான் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே. ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நாம் கொடுத்த நியமத்துக்காக நன்றி செலுத்தினார்கள் என்று கூறுகின்றான். நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி கடன் பட்டவனாக நன்றி செலுத்துபவனாக நானும் நீங்களும் இருக்க, எல்லாம் உலக முஃமினான முஸ்லிம்களும் இருக்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ் தர்ஜமா 200வது அத்தியாயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் ஆரம்பம் செய்கின்றேன். உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அறியாமை காலத்தில் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போல அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஆகவே மனிதர்களில் சிலர் எங்கள் இரட்சகனே எங்களுக்கு எல்லாவற்றையும் இம்மையிலேயே அழித்து விடுவாயா என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் இவ்வாறு கூறுகின்றவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. எங்கள் இரட்சகனை இம்மையில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக, இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர். மின்கும் மன் யகூல் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அஸாபன்னார். இவ்வாறு இம்மை மறுமை ஆகிய 2 நற்பெறிகளை கேட்கின்ற அத்தகையோர் அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றில் பங்குண்டு. இன்னும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன். வல்லாஹு சரீஉன் ஹிசாப். வல்லாஹு சரீஉன் ஹிசாப். இன்னும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன். மினாவில் தங்கியிருந்த எண்ணிவிடப்பட்ட 3 நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஆகவே எவரொருவர் 2 நாட்களில் அவசரப்பட்டு புறப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றமில்லை. எவரொருவர் 3ஆம் நாள் வரை பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை. இது யார் அல்லாஹ்வாகி அவனை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு உரியதாகும். இன்னும் விசுவாசிகளே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அன்றியும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபியே, அற்ப இவ்வுலக வாழ்க்கையில் எவனுடைய கூற்று உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துமோ அவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அவன் உம்மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் இதயத்திலுள்ளவற்றின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ்வை சாட்சியாக்குவான். உண்மையில் அவன் தான் உண்மையை மறைக்க கடும் தர்க்கம் செய்பவன், உம்முடைய கொடிய விரோதியுமானவான். அவன் உங்களிலிருந்து திரும்பிவிட்டால் பூமியில் குழப்பம் விளைவிக்கவும் விவசாயத்தையும் சந்ததியையும் அழித்து நாசமாக்கிவிடும் அதில் முயற்சி செய்கின்றான். இன்னும் அல்லாஹ் குழப்பத்தை விரும்ப மாட்டான். இன்னும் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய கௌரவம் பாவத்தை செய்வது கொண்டே அவனை பிடித்திழுத்துக் கொள்கின்றது. ஆகவே அவனுக்கு நரகமே போதுமானது. இன்னும் நிச்சயமாக தங்குமிடத்தில் அது மிக கெட்டது. இன்னும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி பெறுவதற்காக தன்னை விட்டுவிடக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள்.
மேலும் அல்லாஹ் இத்தகைய அடியார் மீது மிகவும் இரக்கம் காட்டுபவன். விசுவாசம் கொண்டோரை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். விசுவாசம் கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அன்றியும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான். எனவே தெளிவான ஆதாரங்கள் உங்களிடம் வந்த பின்னும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் மலக்குகளும் மேகத்தின் நிழல்களில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் காரியம் முடிக்கப்படுவதை தவிர மற்றதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்வின்பால் மீட்டப்படும். தெளிவான அத்தாட்சிகளிலிருந்து எத்தனையை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நபியே இஸ்ராயலின் மக்களை நீ கேட்பீராக. அவ்வாறிருக்க அவர்களில் எவர் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அது தம்மிடம் வந்ததன் பின் மாற்றி விடுகிறாரோ அப்பொழுது அவரை தண்டனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன். அல்லாஹு சதீது நிகாப், நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன். நிராகரித்து விட்டார்களே அத்தகையவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அலங்காரமாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மம்மதை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தோரை பரிசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்து நடந்தார்களே அத்தகையவர்கள் மறுமை நாளில் இவர்களுக்கு மேலாகவும் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றியே கொடுப்பான். வல்லாஹு யர்ஸுகு மை யஷா பில் கைரி ஹிசாப். வல்லாஹு யர்ஸுகு மை யஷா பில் கைரி ஹிசாப். மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றி அளிப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரே கூட்டத்தவராக இருந்தனர். பிறகு நன்மை செய்வோருக்கு நன்மராயம் கூறக்கூடியவர்களாகவும் தீமை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அம்மனிதர்களிடையே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவன் தீர்ப்பு செய்வதற்காக அவர்களுடைய சத்தியத்தை கொண்டுள்ள வேதத்தையும் இறக்கி வைத்தான். மேலும் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததன் பின்னர் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக அதை கொடுக்கப்பட்டவர்கள் தவிர மற்றவரும் அதில் மாறுவிடவில்லை. ஆகவே உண்மையிலிருந்து எதில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதன் பக்கம் தன் அனுமதி கொண்டு அல்லாஹ் விசுவாசம் கொண்டோருக்கு நேர்வழி காட்டினான். இன்னும் தான் நாடியவரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான். விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அத்தகையோரின் உதாரணம் சோதனை நிறைந்த நிலைகள் உங்களுக்கு வராத நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அத்தகையோரின் உதாரணம் சோதனை நிறைந்த நிலைகள் உங்களுக்கு வராத நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களை வறுமையும் பிணியும் பீடித்தன. தூதரும் அவருடன் விசுவாசம் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வந்து சேரும் என்று கூறும் வரை அவர்கள் இன்னல்கள் பலவற்றால் அலக்களிக்கப்பட்டு விட்டார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக மிக சமீபத்தில் இருக்கிறது என்று கூறப்பட்டது. நபியே, எதை யாருக்கு செலவு செய்வது? நபியே, எதை யாருக்கு செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது. நன்மையை நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும். நபியே, எதை யாருக்கு செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும். இன்னும் நன்மையிலிருந்து எதையும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான்.
விசுவாசிகளே, இஸ்லாத்தை காக்கும் பொருட்டு போர் செய்வது அதுவோ உங்களுக்கு வெறுப்பாய் இருக்க உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு நன்மையாக இருக்க அதை நீங்கள் வெறுக்கலாம். இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு தீமையாக இருக்க அதை நீங்கள் விரும்பலாம். அவற்றில் நன்மை உண்டா இல்லை என்பதை அல்லாஹ்வே அறிவான், நீங்களோ அறிய மாட்டீர்கள். நபியே, துல்காயிதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் ஆகிய போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனிதமான மாதம் பற்றி அதில் யுத்தம் செய்வதை பற்றி உம்மிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். நபியே, துல்காயிதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் ஆகிய போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனிதமான மாதம் பற்றி அதில் யுத்தம் புரிவதை பற்றி உம்மிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அது மாதத்தில் போரிடுவது பெரிதான குற்றமாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதர்களை நீங்கள் தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் ஜனங்களை வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரியதான குற்றங்களாகும். மேலும் குழப்பம் செய்வதே கொலையை விட மிக பெரியதாகும். மேலும் குழப்பம் செய்வது கொலையை விட மிக பெரியதாகும். மேலும் காபிர்களாகி அவர்கள் சக்தி பெறுவர்களாயின் உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டு திருப்பிவிடும் வரை உங்களிடம் ஓயாது போரிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களிலிருந்து எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி நிராகரித்தாராகவே இறந்துவிட்டால் அத்தகையோர் அவர்களின் நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். மேலும் அத்தகையோர் நரகவாசிகளாவர், அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். நிச்சயமாக விசுவாசம் கொண்டோரும் அல்லாஹ்விற்காக தம் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செய்து சென்றோரும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் ஜிஹாத் புரிகின்றோரும் ஆகிய இத்தகையோர் அல்லாஹ்வின் கருணையை ஆதரவு வைக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர் உம்மிடம் கேட்கின்றனர். நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பலன்களும் இருக்கின்றன. நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பலன்களும் இருக்கின்றன. மேலும் அவ்விரண்டின் பலனை விட மிக பெரியதாகும். நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்வது என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்வது என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் தங்கள் தேவைக்கு செலவு செய்தது போக எஞ்சியிருப்பதை என கூறுவீராக. இவ்வாறே நீங்கள் சிந்தித்துணர்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தனது வசனங்களை தெளிவாக்குகின்றான். அதனால் இம்மையில் மற்றும் மறுமையில் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு தெளிவு செய்கின்றான். மேலும் அனாதைகளை பற்றி நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவர்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிக்க நலமாகும். மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தால் அப்போது அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆவர். இன்னும் சீர்திருத்துபவனில் இருந்து குழப்பம் உண்டாக்குபவனை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் நாடினால் உங்களை சிரமத்துக்குள்ளாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். இன்னல்லாஹ அசீசுல் ஹக்கீம். மேலும் விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். மேலும் விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இணை வைக்கும் ஒரு பெண்ணை விட அவள் உங்களை கவரக்கூடியவளாக இருப்பினும் விசுவாசியான ஒரு அடிமை பெண் மிக சிறந்தவளாவாள். மேலும் இணை வைக்கும் ஆண்கள் விசுவாசம் கொள்ளும் வரை அவர்களுக்கு விசுவாசியான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இணை வைக்கும் ஒரு ஆணை விட அவன் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் ஒரு விசுவாசியான அடிமை மிக சிறந்தவனாவான்.
அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் உத்தரவு கொண்டு சொர்க்கத்தின் பாலும் தன்னுடைய மன்னிப்பினாலும் உங்களை அழைக்கின்றான். மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நினைவில் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை விளக்குகின்றான். மேலும் நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, அது ஓர் அசௌகரியமாகும். எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். மேலும் அவர்கள் உதிரப்போக்கில் இருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். மேலும் உதிரப்போக்கிலிருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் சுத்தமாகி குளித்துவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள். நிச்சயமாக பச்சாதப்பட்டு மீளுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையாக இருப்பவர்களையும் அவன் நேசிக்கிறான். உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள். உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபியே, விசுவாசிகளுக்கு நன்மராயம் கூறுவீராக. இன்னும் நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தியுடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாஹ்வை தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் கூற்றை செவியேற்கிறவன், உங்கள் செயலை நன்கறிகின்றவன். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹர். ஜஸாக்கல்லாஹர். இன்று 224 அத்தியாயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளை 225வது அத்தியாயத்துக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.